ஸ்கூல் டைம்லலாம் சில்ட்ரன்ஸ் டே வந்து எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அந்த எக்ஸைட்மெண்ட்டே உடைக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் எப்படி இருக்கும். ஹே திஸ் இஸ் வர்ஷா. இது வந்து நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்க போகும்போது, ஸோ நாங்கள் மொத்த கிளாஸும் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். சர்க்குலர் எப்போ வரும், நாளைக்கு செலிப்ரேஷன் இருக்கா, சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷன், கலர் ட்ரெஸ்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ சர்க்குலரும் வந்தது, செலிப்ரேஷன்லாம் இருந்தது. ஸோ நான் என் சிப்ளிங்ஸ்லாம் நெக்ஸ்ட் டே வந்து சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு நல்லா ட்ரெஸ் அப்லாம் ஆகிட்டோம். சூப்பராக ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம். ஸோ ஒரு சொல்லுவாங்க ரொம்ப எக்ஸைட்டான அந்த விஷயம் நடக்காதுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் நடந்தது. என்னன்னா வந்து மழை அன்னைக்கு சும்மா மழைலாம் இல்லை, சரியான மழை. நானே என் சிப்ளிங்ஸ்லாம் ரெடி ஆகிட்டோம். இந்த மாதிரி ஸ்கூல் இருக்குது, இல்லை போகணும், மழை எல்லாம் இருந்தால் கூட பரவாயில்ல ஸ்கூல் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம் எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட. ஆனால் எங்கள் மம்மி டேடி வந்து இல்லை லீவு நியூஸ்லேயே போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை எங்களால் அக்செப்ட் பண்ணவே முடியல. அப்போ சின்ன வயசுல குட்டி குட்டி விஷயத்துல எக்ஸைட்மெண்ட் அதிகமா இருக்கும். இப்போ பெரியவங்க ஆக ஆக சுத்தமா அந்த எக்ஸைட்மெண்ட்டே இல்லை. அது அக்ரி பண்ணீங்கன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஃபோட்டோ பீப்பிள் மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.